அக்கா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. தரமா. இந்தாம்மா. பே பண்ணிடுங்க வெற்றி. தியாவா போ. ஏன் இருங்க, உங்களுக்கு ஒன்றும் வாங்கிக்கலையா? எனக்கு என்னங்க வேணும்? அதான் சாமிக்கு எடுத்தாச்சே. சாமிக்கு தேங்காய் பழம் பூ ஊதுபத்திலாம் வாங்கியாச்சு. ஆனால் நம்மள மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்காக தான் மல்லிகைப்பூ மொத்தமாக இவ்வளோ வச்சிருக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரணும்னு சாமியே சொல்லுது. அக்கா நீங்கள் ஒரு 10 பழம் கொடுங்க. 10 முழமா? எதுக்கு? உங்களுக்காக தாங்க. என்னம்மா நீங்க அவன் அரை முழம் வாங்கி கொடுக்கவே யோசிக்கிறான். உன் புருஷன் 10 முழம் வாங்கி தரேங்கிறாரு. ஏம்மா வாங்கிக்கோமா. ஏங்கா இந்த சாக்குல இது எல்லாத்தையும் என்கிட்டயே வித்துலான்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் மத்தவங்களுக்கும் வைங்க. வேணாம் அவங்கள விடுங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க நீங்கள். சரி சரி, அப்ப 2 முழம் மட்டும் போதும். 2 முழமா? கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. திரும்புங்க. எங்க என்னங்க பண்றீங்க? இங்க சும்மா இருங்க. உங்க ரொமான்ஸ்க்கு ஒரு இடமே இல்ல. ஐயோ வெற்றி வேணா, வெற்றி நானே வச்சுக்கிறேன். கொடுங்க. பிறந்த நாள் எனக்கு. ஃபுல் போதும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. திரும்புங்க. இருங்க நான் வச்சு விடுறேன். இந்தாங்க பிடிங்க. பிறந்த நாளா உங்களுக்கு? இந்தா. தேங்க்யூ சொல்லு. Thank you. பரவாயில்லம்மா. சரி பே பண்ணிடுங்க. எவ்வளோக்கா? 100 ரூபா. ரொம்ப நன்றிக்கா. தியா பாப்பா. நன்றிக்கா. சரிப்பா. பார்த்து பத்திரம். அம்மா. தியா எங்க? நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க. தியாவை எங்கேயும் காணோம் வெற்றி. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இங்க ஏதாவது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க இருங்க. ஒன்றும் ஆயிட்டாரு. நம்ம பார்த்துடலாம். நீங்க வாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. ஏங்க நீங்க அழாதீங்க. என்னங்க நீங்க அழாதீங்க. ஒன்றும் இல்லைங்க. இங்கே விளையாட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எல்லாம் ஏன் தப்புதான் வெற்றி. குழந்தையோட பிறந்த நாள் இப்ப எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கவனமா இருந்திருக்கணும். நான் ஒரு நல்ல அம்மாவே இல்ல. ஏங்க இந்த மாதிரி பேசிக்கீங்க? நானும் தானே கூட இருந்தேன். நானும் கவனமா இருந்திருக்கணும்ல. நானும் பார்க்க மாட்டேன். எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன வெற்றி, சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா? அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சா? ஆமா. என்னடா ஏதோ தடுமாறுற? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அது தியாவை காணும்மா. சாமி கும்பிட்டு இருந்தா எங்க போயிட்டா போல இருக்கு. தியாவை காணுமா? ஆமாம்மா. அப்போ இவ்வளவு நேரம் அங்கதான் இருக்கீங்களா? நீ கோர்ட்டுக்கும் போலையா? கோட்டா முக்கிய போய் கோர்ட்டு பேச்சுக்கிட்டு சுமார் பண்ணிக்கூடாது நீ. டேய், நீ நல்லா இருந்தா தானடா குழந்தைய பார்க்க முடியும். முதல்ல நீ கோர்ட்டுக்கு போடா. நான் அப்பா கிட்ட சொல்லி குழந்தைய பார்க்க சொல்றேன். மா, இப்போ கோர்ட்டு முக்கியமா குழந்தை முக்கியமா? நல்லா பண்றா. இந்த பக்கம். டேய், அண்ணன் வராரா? அண்ணா வாண்ணே.
டேய் உயிர் இருக்கான்னு பாடுறா. உசுர் இருக்குண்ணே, ஆனா மயக்கத்துல இருக்கு. என்னடா ஃபீல் பண்றீங்க? குழந்தை தானே. சரிடா டேய், கை காலை கட்டி போடுறா. என்னடா அண்ணா, எனக்கு இந்த பாப்பா வயசுல ஒரு குழந்தை இருக்குண்ணே. எப்படிண்ணே? ஏண்டா அவ்வளோ ஃபீல் பண்றவனுங்க இந்த தொழிலுக்கே வந்திருக்க கூடாது. இதெல்லாம் விட்டு வேற பொழப்ப பார்க்க வேண்டியதானே? ஃபீல் பண்றான் ஃபீல். இது வெறும் குழந்தை இல்லடா, லட்சுமிடா, லட்சுமி. இந்த குழந்தை தாண்டா நம்மளுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்க போகுது. வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்க. டேய், லாஸ்ட் இயர் போட்டோஸ்லாம் எடு. எடுக்கிறேன். ம். டேய், இது என்னடா? ட்ரோன் ஷாட்னா ம். ஏரியாவில் பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கான்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக நாம எடுத்தது. ப்ளே பண்ணு. சரிங்கண்ணா. ஏய், மறுபடியும் ப்ளே பண்ணு. பிரதர், அந்த சிசிடிவி இருக்கு இல்லையா? எஸ் சார். அதோட ஃபுட்டேஜை காட்ட முடியுமா? உங்களுக்கு எதுக்கு? நல்லா பாருங்க சார். கோயிலில் இருக்கும்போது பாப்பாவை காணோம், அதுக்காக தான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க சொல்றோம். ஓகே சார். கொஞ்சம் நல்லா பாருங்க. ப்ளீஸ் பிரதர். பார்க்குறேன். அதோ அந்த பக்கமா இருக்குல்ல கேமரா, அதை பார்த்தா தெரிஞ்சு. சரி, ஓகே. கொஞ்சம் நல்லா பாருங்களேன். டேய், இங்கேயா? பாருடா. அதான் சின்னது பண்ணுங்க. இதோ சார் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க சார். அப்பயே ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய் வாடா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். டேய், வெற்றி அண்ணா இல்லடா, ஆக்சிடென்ட்ட வேற ஒருத்தன் பண்ணியிருக்கான். அப்படியா? வெற்றி அண்ணா தான் குற்றவாளின்னு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்காரே. ஆமால. அனி, அனி, என்னாச்சு? ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது அண்ணி. பக்கத்துல ஒரு கடையில சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம். அங்க யாரோ ஒருத்தன் தியாவை கடத்திட்டு போறத பார்த்தோம். முகத்தை பாத்தீங்களா? யார் அவன்? இல்ல அண்ணி, முகம் தெரியல. இத முதல்ல வெற்றி அண்ணா கிட்ட சொல்லணும். ச்சே,